ஆவியானவர் ஆண்டவரே இந்நாள் வரைக்கும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி வருகிற தேவனப்பா, இன்னும் ஆண்டவரே வருகிற காலங்களில் இன்னும் அதிகமாக உங்கள் கிரியை நாங்கள் பார்க்க எங்களுக்கு கிருபை தந்து நடத்துங்க. ஆவியானவரே அப்பா, ஆதி அப்போஸ்தலர் செய்த அதே அபிஷேகமும் வல்லமையும் அற்புதங்களும் ஆண்டவரே இந்த நாட்களிலும் நிறைவேற கிருபை தந்து நடத்துங்க. ஆண்டவரே எல்லாரையும் ஆண்டவரே அப்பா உண்மையை ஏற்றுக்கொண்டு அவரும் ஆண்டவரே உற்சாகத்தோடு இந்த உலகத்தில் வாழ கிருபை தந்து நடத்துங்க. ஆண்டவரே அவர்களுக்குள்ள ஆனால் என்றைக்கும் குறையாமல் பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே ஆண்டவரே அப்பா, அந்த லவடைசை சபைக்கு சொன்னது போல அப்பா, அனலம் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற காலங்கள் மாறி அப்பா அவர்கள் அப்பா அனலாக இருக்க கிருபை தந்து நடத்துங்க. ஆண்டவரே இயேசுவே உண்மை அதிகமாக நேசிக்க சேதிக்க தேட அப்பா உம்முடைய ஆறுதலை பெற்றுக்கொள்ள கிருபை தந்து நடத்துங்க. ஆண்டவரே நாங்கள் அப்பா எங்களுடைய ஆறுதலில் எங்களுடைய அப்பா எங்களுக்கு கொடுக்குற நிறைவு அப்பா இங்கேயும் நாங்கள் தேடாமல் உண்மையிலே மாத்திரம் நாங்கள் தேட எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய பிரசன்னத்தில் மாத்திரம் நாங்கள் கழிக்கிற கிருபை தந்து நடத்துங்க. ஆண்டவரே நாங்கள் அப்பா எங்களுடைய கிரியைகளை நம்பி இல்லை ஆண்டவரே விசுவாசத்திலே நாங்கள் பிழைக்க எங்களுக்கு கிருபை தந்து நடத்துங்க. ஆண்டவரே அப்பா எங்களுடைய காலங்கள் உடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் என்னென்ன தேவை என்பதை நீர் அறிந்து அவர்கள் தேவைகளை நீர் பூர்த்தி செய்யுங்க. ஆண்டவரே ஒரு குறைவும் இல்லாத ஜனங்களாக எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவரே இஸ்ரவேலர்களையும் ஆண்டவரே அப்பா அப்போஸ்தலர் காலத்திலும் ஆண்டவரே மோசே நடத்தி வந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே அவர்கள் சிரிப்பு கூட தெரியாதபடிக்கு காத்து கொண்டீர். ஆண்டவரே அப்போஸ்தலர்கள் காலத்தில் ஆண்டவர் ஒவ்வொருக்கும் ஆண்டவரே ஒரு குறைவு இன்றி ஆண்டவரே எல்லாரும் மகிழ்ச்சியோடு உண்மை ஆராதித்தாங்கன்னு இருக்குது. ஆண்டவரே அப்படிப்பட்ட காலங்களுக்கு எங்களை கொண்டு செல்லுங்க அப்பா. தேவைகளை எல்லாம் பூர்த்திப்பட்டு ஆண்டவரே அப்பா கானானுக்குள்ள யோசுவா நடத்தி கொண்டு போனது போல அப்பா கானான் தேசத்துக்குள்ள நாங்கள் செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே பரலோகத்துக்குரிய காரியத்தையும் உலகத்துக்குரிய காரியத்தையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் நீ தருகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே எல்லாத்தையும் நாங்கள் அப்பா நிறைவாக உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு தந்து எங்கள் திருப்தியாக்கும். ஆண்டவரே அந்த விதத்தில் போட்டிருக்கிறபடி ஆண்டவரே கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய ஒரு வேதனையை கூட்டார் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே அப்படிப்பட்ட வேதனை இல்லாத அப்பா நல்ல ஆசீர்வாதமான ஐஸ்வர்யத்திலே ஆண்டவரே ஜனங்கள் எல்லாரும் திருப்தியாகும்படி கிருபை தந்து நடத்துங்க. ஆண்டவரே ஜனங்கள் அப்பா உன் பிரசன்னத்தில் மகிழ்ச்சியோடு இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே சம்பாதிக்கிறதுக்கான பலனை தருகிறவர் நீர். ஆண்டவரே உடல் சுகம் ஆரோக்கியத்தை தருகிறவர் நீர். ஆண்டவரை தோண்ட போகாமல் ஆவியை உற்சாகப்படுத்துகிறவர் நீர் அப்பா. இது எல்லாத்திலையும் ஆண்டவரே உம்முடைய கரம் ஆண்டவரே எங்களை வழிநடத்த உதவி செய்யுங்க. ஆண்டவரே நாங்கள் அப்பா எந்த விதமான தவறான வழிகளிலும் சென்று விடாமல் ஆண்டவரே இந்த மனிதனுக்கு சபையாக தோன்றுகிற பாதை ஒன்று உண்டு, அதன் முடிவும் மரண வழி என்று பார்க்கிறோம். ஆண்டவரே அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருக்காமல் ஆண்டவரே நீர் தருகிற ஆசீர்வாதத்தை அப்பா பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்து நடத்துங்க. ஆண்டவரே நீர் தருகிற ஆறுதலை பெற்றுக்கொள்ள நாங்கள் அப்பா வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே உங்கள் ஆறுதல் ஆண்டவரே மிகவும் தேவை அப்பா. இந்த ஆறுதலை அப்பா எங்களுக்கு இல்லாதவர்கள் அப்பா அநேகர் அப்பா அந்த உலகத்திலே தங்களுடைய வாழ்க்கையை அப்பா சீரழித்துக் கொள்ளுகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே அப்படி இல்லாமல் அப்பா உங்களுடைய ஆறுதலை தினந்தோறும் பெற்றுக்கொள்ளுவதாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே சரீரமாக சபை ஆண்டவரே ஒவ்வொரு கையும் முன்னால் ஆண்டவரே தலையிலிருந்து வருகிற அனைத்து சத்துக்களையும் ஆண்டவரே பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே எல்லா வகையான ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவின் மூலம் எங்களுக்கு வருகிறது என்று பார்க்கிறோம். ஆண்டவரே அப்படி எல்லா விதமான ஆறுதல்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே அப்பா நாங்கள் அப்பா நமக்கு கஷ்டத்தில் இருக்கும் பொழுதும் ஆண்டவரே துக்கத்தில் இருக்கும் பொழுதும் வியாபாரத்தில் இருக்கும் பொழுதும் பரிசுத்தர் நீர் எங்களை நடத்தி கொண்டு வருகிறீர். நீர் எங்களை கைப்பிடித்து கொண்டு வருகிறீர். ஆண்டவரே
அப்பா எங்களுடைய ஜீவன் உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் ஜீவனை நீர் அதை பத்திரமாக பார்த்து கொள்ளுகிறீர் அப்பா. பவுல் சொன்னது போல கர்த்தரிடத்தில் நான் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட எங்களுடைய ஜீவனை ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் நடத்துங்க. இயேசு ஒப்பு கொடுத்தது போலப்பா, இயேசு எப்படி பிதாவிடத்தில் தம்மை ஒப்பு கொடுத்தார் அப்படியே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எங்களுக்கு என்னென்ன தேவை என்பது நீர் அறிந்திருக்கிறீர். அதையெல்லாம் பூர்த்தி செய்ய நீர் வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, இன்னும் கூட வருகிற காலங்களில் அநேகர் அப்பா உண்மை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவே மெய்யான தேவன் என்று அவர்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. கண்கள் அப்பா எல்லாருக்கும் திறக்கப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த உலகம் ஆண்டவரே கண் கூட வலிக்கும் ஆண்டவரே ஒரு போலியான பிரகாசத்தையும் அப்பா காது செவிடாகிற வரைக்கும் ஆண்டவரே ஒரு போலியான சந்தோஷத்தையும் ஆண்டவரே கொடுத்து அப்பா நிரப்புகிறது ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் மாறி ஆண்டவரே உண்மையான மெய்தேவனாக உண்மையும் நீரமையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று அவர்கள் அறிந்து கொண்டு நடக்க உதவி செய்யுங்க. இயேசுவே நீர் நல்லவர் நல்லவரப்பா, நீர் நல்லவர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் இதுவரைக்கும் எங்களுக்கு நன்மையானதை செய்து எங்களை காத்து வந்திருக்கிறீர். உங்களுடைய கிருபை அப்பா மகா பெரியது என்று பார்க்கிறோம் அப்பா. உங்களுடைய கிருபை ஆண்டவரே எங்களோடு என்றும் தங்கியிருப்பதாக அப்பா. நாங்கள் எதற்குமே சோர்ந்து போகாமல், எந்த கஷ்டத்திலுமே ஆண்டவரே துவண்டு போகாமல் உம்மோடு நெருங்கின ஐக்கியத்திலே நாங்கள் இருக்க உதவி செய்யுங்க இயேசுவே. அதே போல் ஆண்டவரே இன்னும் அநேகர் அப்பா அந்த ஐக்கியத்திலே வரும் பொழுது அப்பா அவர்களுக்கு அப்பா ஆறுதலாகவும் தேர்தலாகவும் நாங்கள் இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீ தேற்றலவானே அனுப்பினீர், அதை மாத்திரமில்லை நீங்களும் எங்களுக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்ற அப்போஸ்தலரை வைத்து விட்டு போனீர் ஆண்டவரே. அப்படி இந்த உலகத்தில் அப்பா உம்முடைய சரீரமாக நாங்கள் அப்பா செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் ஆசீர்வதித்தால் வெளிய ஆண்டவரே ஆசீர்வாதமாக அது இருக்காது ஆண்டவரே. கர்த்தர் வீட்டை கட்டார்கள், கர்த்தர்களுடைய வேலை விருதா என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய கரம் இருக்கு, கிருபை தந்து நடத்துங்க. நீர் அப்பா நீர் அதுக்கு காவலாக இருங்க ஆண்டவரே. எங்களுக்கு அப்பா நீர் ஒருவர் போதும் ஆண்டவரே. ஆண்டவரே நித்திய ஜீவ ஊற்று ஆண்டவரே அப்பா. உம்முடைய ஒரு ஜீவன் மூலம் நாங்கள் எல்லாரும் கிருபை பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நிறைவினால நாங்கள் கிருபை பெற்றுக்கொள்கிறோம் என்று பார்க்கிறோம்ப்பா ஆண்டவரே. எங்களுக்கு இருக்கிற ஒரே தேவன் நீர் தான் ஆண்டவரே. உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம், உண்மையிலே நாங்கள் விசுவாசம் கொண்டிருக்கிறோம், உண்மையிலே தைரியம் கொண்டிருக்கிறோம். இந்த உலக பயணத்தில் ஆண்டவரே இருக்கிற கொஞ்ச நாட்களில் அப்பா இதனால் அப்பா நாங்கள் பரலோகம் வரத்துக்கும் உங்களுடைய பிரசன்னத்தில் தங்கி இருக்கிறது எப்படி என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்குமான ஒரு வாழ்க்கையாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நித்திய காலமாக உண்மை சந்தித்து உம்மோடு இருக்கிறதுக்காக எங்களை தயார்படுத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் எப்பொழுதும் இருக்கிறதுக்கு எங்களை தயார்படுத்துங்க. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே எங்களுடைய எண்ணங்களும் நோக்கங்களும் ஆண்டவரே வாஞ்சைகளும் ஆண்டவரே உமக்கு உம்முடைய இடத்தை பிடிக்காதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய இடத்துல அப்பா மனிதனை வைக்காமல் ஆண்டவரே, எந்த எண்ணத்தையும் வைக்காமல் ஆண்டவரே, எந்த ஆசைகளையும் வைக்காமல் கர்த்தரே நீர் எங்களுக்கு காவலாயும் ஆண்டவரே. நீரே எங்கள் அடைக்கலம், எங்கள் கோட்டை, நாங்கள் நம்பி இருக்கிறவர் என்று பார்க்கிறோம் அப்பா. உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம், உங்களுடைய கிருபையே நாங்கள் எண்ணி இருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அப்பா கஷ்டத்தில் இருக்கிறவர்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவரே நீர் அவர்களுக்கு மறு உத்தரவள்ளி ஆண்டவரே அவர்கள் அப்பா அறியாதும் அவர்களுக்கு புரியாததுமான பெரிய காரியங்களை சொல்லுகிற தேவன் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் இதை செய்தீர் என்று ஜனங்கள் எல்லாரும் சொல்லும்படியாக இதை மாற்றுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எப்பொழுதும் கூட ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே முயற்சிகள் எடுக்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்பட உதவி செய்யும்
ஆண்டவரே எந்த காரியமும் ஆண்டவரே அப்பா சத்துரு அவனை மேற்கொண்டு என்று சொல்லாத படிக்கை ஆண்டவரே கர்த்தாவே அப்பா உம்முடைய நாமத்தை அவன் அறிந்திருக்கபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நிமித்தமாக நீர் இதை செய்ய ஆண்டவரே நாமத்தை அறிந்திருக்க ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே உம்முடைய நாமம் அவர்கள் மேல் தரிக்கப்பட்டிருக்கும் பொழுது அப்பா அவர்கள் செய்கிறதெல்லாம் வாழ்க்கைகளை கிருபை தந்து நடத்துங்க. ஆண்டவரே உண்மையுள்ள தேவன் ஆண்டவரே நீ சொன்னதை செய்ய வல்லவராக இருக்கிறீர். ஆண்டவரே பவுல் சொன்னது போல நாம் உண்மையுள்ளவராக இல்லாத பொழுதும் கர்த்தர் உண்மையுள்ளவராக இருந்தீர் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் அவரை மறுதளித்தாலும் அவர் தம்மை மறுதளிக்க மாட்டார் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே உம்முடைய ஜீவனில் நாங்கள் என்றென்றைக்கும் கடைபெற உதவி செய்ய ஆண்டவரே நித்திய ஜீவனை பெற்று முடிவில்லா ஜீவனை கொண்டு பிரதான ஆசாரியராக எங்களுக்காக பரலோகத்தில் ஏற்றிருக்கிறீர். பிரதான ஆசாரியர் என்ற கிருபை அப்பா எங்களுக்கு நீர் எங்களுக்கு முன்பாக வந்து நின்றிருக்கிறீர். ஆண்டவரே ஆண்டவரே தேவ மனிதனுக்காக மறித்து மனிதனோட பாவத்திற்காக ஆசாரியராக மாறியிருக்கிறீர். ஆண்டவரே அப்பா எங்களை முடிவு பரியந்தம் ரட்சிக்க காக்க வல்லவராக இருக்கிறீர். நீர் எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அப்பா இந்த உலகத்தில் ஆண்டவரே உலக விஷயங்கள் காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே ஆண்டவரை கிழிந்து போகத்தக்கதாக ஆண்டவரே எங்களுடைய கண்களை திறந்தருளுங்க. அன்றைக்கு ஆண்டவரே இயேசு மரித்த பொழுது தேவாலயத்தின் திரைச்சிலை இரண்டாக கிழிந்தது என்று பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா கர்த்தருடைய சமூகமும் பிரசனமும் ஆண்டவரே வெளிப்படையாக ஜனங்களுக்கு திறக்கப்பட்டதாக இருந்தது பார்க்கிறோம். ஆண்டவரே அப்படி இருக்க உதவி செய்ய ஆண்டவரே ஒரு திறக்கப்பட்ட பிரசங்கத்திலையும் திறக்கப்பட்ட அபிஷேகத்திலையும் திறக்கப்பட்ட அந்நிய பாஷையிலையும் ஆண்டவரே ஜனங்கள் அப்பா கழிப்புற உதவி செய்ய இனியும் கர்த்தர் மறைந்திருக்க மாட்டார், கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்ற காரியங்கள் வர உதவி செய்யும். ஆண்டவரே பவுல் சொன்னது போல நாங்கள் மோசேயை போல ஆண்டவரே எங்கள் முகத்தை மூடிக்கொண்டு ஆண்டவரே பேசுகிறவர்களாக இல்லாமல் ஆண்டவரே அப்பா வெளியரங்கமாக அப்பா வெளிப்படையாக காரியங்கள் என்னதான் இருக்கிறது என்று தெளிவாக பேச உதவி செய்யும். ஆண்டவரே ஆண்டவரே சோர்ந்து போகிறவனுக்கு பலன் தாருங்க. உங்களுடைய ஜீவனை கொண்டு அவர்கள் அப்பா ஜீவன் பெற ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு அவர்கள் மேல் இருந்த அதே கிருபை ஆண்டவரே இப்பொழுதும் இயேசுவின் மூலம் எங்கள் மேல் நிறைவாக இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஆண்டவரே அப்பா ஒரே மனதாக அதை நாங்கள் பற்றிக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே இருமூலம் உள்ளவன் அப்பா கர்த்தரிடத்தில் எதிராக பெற்றுக்கொள்ளவன் என்ன வேண்டாம் என்று யாக்கோபு சொன்னது போல ஆண்டவரே ஒரே மனதாக இருக்க உதவி செய்யுங்க. உம்முடைய நாமம் உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தின் ஆத்மம் எல்லாம் ஆண்டவரே எங்கள் இதயத்தில் பொக்கிஷமாக இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே எங்களுக்கான ஜீவ ஊற்று நீர் என்பதை நாங்கள் எப்பொழுதும் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே எங்களுடைய ஊற்றும் எங்களுடைய ஜீவனும் ஆண்டவரே இன்னொரு மனிதர்கள் இல்லாமல் அப்பா உங்களுடைய பிரசனத்திலே உங்களுடைய சமூகத்திலே இருக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே உண்மை நாங்கள் நம்பி இருக்கிறபடியால் ஆண்டவரே உண்மை நாங்கள் சார்ந்திருக்கிறபடியால் எங்களை பூரண சமாதானத்திற்குள் நீர் வைப்பீர், நீர் ஆசீர்வதிப்பீர், நீர் எங்களோட பேசுகிற தேவனாக இருக்கிறீர். அது மாத்திரமல்லப்பா ஆண்டவரே தேவையான பொழுது ஆண்டவரே இஸ்ரவேலுக்கு ஆண்டவரே மன்னாவையும் காடையும் கொடுத்து அவர்களை நிறைவாக வைத்தீர். ஆண்டவரே அதே போல ஆசீர்வாதங்கள் அப்பா உண்மை நம்பிவர்கள் எல்லோருக்கும் கிடைக்க உதவி செய்ய ஆண்டவரே காலையில் மன்னாவும் மாலையில் காடையும் ஆண்டவரே கொடுத்து இறைச்சியை கொடுத்து ஆண்டவரே அவர்கள் இச்சையில் கேட்ட பொழுதும் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு தந்தீர். ஆண்டவரே இயேசுவே மன்னாவை நாங்கள் என்றைக்கும் தள்ளிவிடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஜீவ அப்பம் நீர் என்பது நாங்கள் அப்பா எப்பொழுது எங்கள் மனதில் வைத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே எங்களுடைய காரியங்களுடைய ஆர்டர் மாறாமல் இருக்க உதவி செய்யுங்க. முதன்மையான முதன்மையான அன்பும் முதன்மையான நோக்கமும் எப்பொழுதும் இயேசுவே முதன்மையான நோக்கத்தில்
இருக்க உதவி செய்யுங்க. அதை விட்டு நாங்கள் என்றைக்கும் மாறாமல் உதவி செய்யுங்க, இருக்க உதவி செய்யுங்க. இயேசு சொன்னது போல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார் ஆண்டவரே. அதே போல என் நாமத்தினால எதையால எங்கள் எழுந்திருந்தாலும் நூறுத்தனையாக இந்த உலகத்திலே பாடுகளோடு அதை பெற்றுக்கொள்வான் என்று சொன்னீர் ஆண்டவரே. இயேசுவே அப்பா, இந்த உலகத்தில் இந்த உலக காரியங்களுக்காக நாங்கள் அப்பா மிகுந்த ஆர்வம் கொள்ளாமல், இயேசுவே உம்முடைய ராஜ்யம், உம்முடைய நீதியை நாங்கள் தேட உதவி செய்யுங்க. உம்முடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் ஒரு குழந்தையை தரிசிக்க முடியாது என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, உம்முடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாக எங்களை மாற்றுங்க. உம்முடைய மகிமைக்கு பங்குள்ளவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய மகிமையை நாங்கள் பார்க்க எங்களுக்கு ஆண்டவரே நீ உதவி செய்யும் ஆண்டவரே. தேவனுடைய மகிமை என்னதென்று ஆண்டவரே நாங்கள் காண எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் உம்மை வெளிப்படுத்த சித்தமானீர் ஆண்டவரே. பவுலுக்கு உம்மை வெளிப்படுத்த நீ சித்தமானீர். அப்படிப்பா உங்களுடைய மகிமையில் அதே போலப்பா பேதுரு, யாக்கோபு, யோவானவர்களுக்கு மலையில் உங்களுடைய மகிமையை வெளிப்படுத்த நீ சித்தமானீரப்பா. அப்படிப்பட்ட காலங்கள் எப்பொழுதும் வர உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஜனங்கள் எல்லாரும் உங்களுடைய மகிமையிலே உண்மை காண கிருபை தாருங்க. ஆவிக்குரிய கண்களை திறந்தருளுங்க. கர்த்தர் நீர் பேசும், கர்த்தர் நீர் இடைப்படுங்க ஆண்டவரே. அப்பா, காலங்களில் தூதர்களை அனுப்பி பேசின தேவன் ஆண்டவரே, நீர் எங்களை இப்பொழுதும் ஆண்டவரே நேரடியாக குமாரனை கொண்டு பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, பிதா எவன் மேலே சுத்தமாக இருக்கிறாரோ அவருக்கு குமாரனை வெளிப்படுத்துவார் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, குமாரனை வெளிப்படுத்த ஆண்டவரே உங்களுடைய ஜீவனை எல்லாரும் பார்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தரே தேவன் என்று சொல்லி உம்மை நேரில் காண உதவி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய அன்பான சமூகம் ஆண்டவரே அவர்களுக்கு தெரிவதாக ஆண்டவரே. அப்பா, உம்முடைய அன்பான சமூகத்தில், உங்களுடைய பிரசனத்தில் ஆண்டவரே நித்திய ஜீவன் இருக்குது என்று பார்க்குறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சில காலங்கள் மாத்திரம் வந்து மறைகிற ஜீவனாக இல்லாமல் அப்பா, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு போஜனமாக இருக்கிறது அப்பா. உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் என்றென்றைக்கும் அப்பா வாழ, உம்முடைய வார்த்தையின்படி என்றென்றைக்கும் ஆண்டவரே எங்களை இதயத்தை பக்குவப்படுத்த, எஸ்ரா ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை தியானிக்க இதயத்தை பக்குவப்படுத்த என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அதே போல எங்களுடைய இருதயம் உங்களுடைய வார்த்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறதாக இருக்க உதவி செய்யுங்க. எங்களுக்கு உலகத்தில் வாழ்கிற நாட்களில் அதுவே எங்களுக்கு ஒளியாக இருக்கிறது ஆண்டவரே. உலகத்து வாழ்கிற நாட்களில் அந்த அப்பா உங்களுடைய வார்த்தையை வைத்து நாங்கள் நடக்க உதவி செய்யுங்க. எங்களுடைய பாரங்கள், கஷ்டங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை கொடுத்து நீர் அப்பா பூர்த்தி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய சத்தம் ஆண்டவரே ஆண்டவரே அப்பா பல அறிவுகளுக்கு மேலாக இருக்கிறது என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிங்க, நிரப்புங்க ஆண்டவரே. எங்களை நிரப்பி ஆண்டவரே எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிற அளவுக்கு எங்களை நிரப்பும், ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லோரும் அதை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு ஜீவ ஊற்று ஆண்டவரே பொங்கி வந்து அதில் அப்பா அநேகர் அதில் பானம் பண்ணிக்கிறவர்கள் நடத்துங்க. அந்த ஊற்று ஆண்டவரே தெளிந்த தண்ணீரை போல இருக்கு, தெளிந்த நீரை போல இருக்கிறது ஆண்டவரே. அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து அவர் வாசம் பண்ணுகிறார் அப்பா. அது அப்பா என்னை விசுவாசிக்கிறவர் எவனோ அவனுக்குள்ளே இருந்து ஜீவ தண்ணீர்களில் ஊற்று புறப்படும் என்று சொல்கிறார் ஆண்டவரே. ஆண்டவரே அது வந்து ஆண்டவரே எல்லோரையும் நிரப்ப கிருபை தந்து நடத்துங்க. ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஆண்டவரே விதையான வார்த்தைகளை நீங்கள் போடுங்க. அந்த விதை அவர்களுக்குள்ளே வளர்ந்து ஆண்டவரே கனி தரும் மரங்களாக வளர்ந்து இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த மரத்துக்கு எரு போடுகிறவர் நீர், அதை பாதுகாக்கிறவர் நீர் ஆண்டவரே. அந்த எண்ணத்தை இன்றைக்கும் கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்கள் அநேகருக்கு அப்பா கனிகள் அப்பா எல்லா ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிற மரங்களாக நாங்கள் மாற கிருபை தந்து நடத்துங்க ஆண்டவரே. வருகிற காலங்களில் ஆண்டவரே உலக காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஞானத்தை கொடுத்து நடத்துங்க, கிருபை கொடுத்து நடத்துங்க, சமாதானத்தை கொடுத்து நடத்துங்க ஆண்டவரே. மகிழ்ச்சியுடன் உம்முடைய சேவையை செய்யவும், உம்முடைய பணிகளை செய்யவும்
எந்தரும் வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களில் மகிழ்ச்சியோடு செய்து நீ தந்த ஜீவனில் அப்பா உம்மை போற்றி இந்த ஜீவனை மகிழ்ச்சியோடு வாழ நீர் கிருபை தந்து நடத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.